ஹாய் ஆல் பிக் பாஸ் ரசிகர்களே அண்ட் ஃபாலோவில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க நல்லுங்களே. நேற்று வந்து சாண்ட்ரா அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறமா கனித்திருவும் அதுக்கப்புறம் சபரி ஃபேமிலி இப்போ வந்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது வந்து தலை ரூமா இல்லை கமருதீன் பார்வதியோட பெட்ரூமான்னு தெரில, அப்படி தான் அதுங்க கூத்தரிச்சிட்டு இருந்தது. இந்த மாதிரி அப்படியே தனியாக நடந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிலாம் வராங்க. ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலேருந்து வந்ததா ஒரு அயடாக்ஸ் ஃபேமிலி ஒன்று இப்போ சொல்லிட்டு இருக்குல்ல. சின்ன வயசுலேருந்து வளர்த்துருக்காங்க, சின்ன வயசுலேருந்து இது இப்படி தான் ஆளுன்றது நல்லாவே தெரியும். அது அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆள் ஷோ ஆஃபு, அதே மாதிரி இப்படி கொஞ்சம் யாருக்கும் அடங்காது அப்படிலாம் தெரிஞ்சுக்கினே அவங்க ஃபேமிலியில் வந்து இப்போ புதுசாக மட்டும் ஆர்த்தடாக்ஸ் முளைச்சிருச்சா. இதை விஜி தான் வந்து நல்லா கேள்வி கேட்டாங்க கனித்திரு ஃபேமிலியிலேருந்து வந்த போது. ஸோ பிஸ்கெட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பசங்களை பார்க்க முடியும்னு சொன்னால் அவங்க 2 பேர் பொண்ணும் அதுக்கப்புறம் விஜயலட்சுமி வந்திருந்தாங்க. நம்மளோட சூப்பர் ஆட்டநாயகி சீசன் 2 விஜயலட்சுமி வந்திருந்தாங்க. அவங்க தான் பார்வதிக்கு நல்லா வச்சு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. எதுக்கு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலின்னு சொல்ற? ஃபேமிலியில் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க, நீ இப்படிதான் அடங்காத ஆளு அப்படின்றது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. இப்போ மட்டும் நான் சீன் போடுறேன்னு அவ பாஷையிலேயே பாலிஷ்டா சொல்லிட்டு போனாங்க சூப்பராகவே பார்வதிக்கு. அதுக்கப்புறம் கனித்திரு வந்து அவங்களும் அட்வைஸ் பண்ணிட்டு போனாங்க, யாரை வந்து ரிலேஷன்ஷிப் எடுத்துக்கணும், பார்ஷியாலிட்டி காமிக்காத நிறைய, அதே மாதிரி ஒன்னார் ப்ரோக்ராம்ல நீ வரவே மாட்ற, சுவாரஸ்யமா பண்ணு அப்படின்ற மாதிரி சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி வந்து எல்லா ஃபேமிலி குட்டீஸுங்க வரவங்க கூட எல்லாம் ரொம்ப சூப்பரா ஜெல்லாராம். இப்பதான் அதான் நான் சொன்னல, கனித்திருவோட கேமோ சபரியோட கேமோ ரம்யா போனதுக்கு அப்புறம் தான் நல்லா வெளியில வரணும். அதான் வந்திருக்கு சூப்பரா வந்து அவங்க விளையாட ஆரம்பிச்சிருக்காங்க இப்பதான். ஆனா என்ன பண்றது, காலம் கடந்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டாஸ்க்ல நிறைய கலாட்டா பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்குள்ள அவங்க மேக்கப் போடுறது எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் கமருதீனும் பார்வதியும் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துன்னு பண்றாங்க. ஸோ யாருமே எமோட்டாவை பார்க்கும்போது அந்த ஃப்ரீ டாஸ்க்ல ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. உள்ள போய் ஒரு டாஸ்கை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களை பார்க்க முடியும் அப்படின்றது. ஸோ 2 பொண்ணுமே எதுவுமே சொல்லிக்கல பெருசா இன்ஃபர்மேஷன், வெறும் விஜி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படியாக போயிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே உடையிறாங்க. ஒரு தடவை இந்த சாங் போடுறத பார்த்து ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களும் உடையிறாங்க. இப்போ அடுத்து வந்து கானா வினோத் அவரோட ஃபேமிலி தான் வரப்போறாங்க. ஸோ கண்டிப்பாக அதையும் நான் ஷேர் பண்ணி கொடுக்குறேன். சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி லைவ் கண்டென்ட் லைவ் விஷயங்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும். அண்ட் எஸ், ரொம்ப ஜாலியாக எல்லாரும் பாடிட்டு இருந்தாங்க. அப்போவுமே பாக்யாவோட பர்த்டே விஷ் பண்ணார் இவர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு. இந்த டைம்ல கூட பார்த்தீங்கன்னா திவ்யாவும் பார்வதியும் வினோத்தை பற்றின அக்யூசிஷனை பேசி, வினோத் வந்து இப்படி நடந்துடக்கூடாது அப்படி நடந்துடக்கூடாதுன்னு வினோத்தை பற்றி பின்னாடி பேசுகிறாங்க. அதே மாதிரி அமித்தோட என்னை வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கனிக்கு வந்து திருப்பி ஒரு விஷயத்த முடிக்காது பார்வதி, அதை எடுத்து வச்சு மறுபடியும் பேசி லைம் லைட்டு கொண்டு வராங்க. உனக்கு பிடிக்கல அமித்தோட இருந்துன்னு அது ஜோவியலா இருக்குன்னா விட்டுற வேண்டியது தானே, அதையே நீ திருப்பி திருப்பி கொண்டு வந்து பொதுவில் வச்சு பேசுற. உனக்கு ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், அது அமித் வேணும், அமித்தை வச்சு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். கமருதீனோட போர் அடிச்சிச்சுன்னு அமித்தோட வச்சு கிரியேட் பண்ணிட்டு இருக்குது. தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கேன். சபரி ஃபேமிலி வந்துட்டு போனாங்க, ரொம்ப கியூட். சபரி மாதிரியே அவங்களும் ரொம்ப கியூட்டா இருந்தாங்க. இப்போ வினோத் ஃபேமிலி தான் லைவா வரப்போறாங்க. கண்டிப்பா அதோட விஷயங்கள் கிளிப்பிங்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்றேன். நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.